ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ரா குக்கிங். என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி கேரட் கலந்த குழாய் புட்டு செய்முறை பார்க்கலாம். இப்போ அரிசி வந்து 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி ஒரு காட்டன் துணியில் போட்டு உலர்த்தி எடுத்துக்கிட்டாங்க. ஈரம் ஃபுல்லாக ட்ரையாக இழுத்துடணும். அரிசி நம்ம அள்ளும் போது கையில் ஈரம் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ட்ரை ஆகிடணும் அரிசி. இப்போ நம்ம உலர்த்தின அரிசியில் ஈரமே இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு ட்ரை ஆனது பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா மஞ்சி மாவாக வரும். நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா ஊறணும். பாருங்கள், போட்ட ஒரு 2 செகண்ட்லேயே மாவாயிடுச்சு. இதை நான் ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பான ஜல்லடை போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ எல்லா அரிசியுமே அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். மாவை வேக வச்சு தான் எடுத்துக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதும் ஒரு காட்டன் துணியை போட்டு மாவு அதில் அள்ளி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவு வந்து வேகணும். எப்பயுமே புட்டு செய்யும்போது மாவு இடித்தோம் அப்படின்னா 2 தடவை வேக வைக்கணுங்க. அப்போ தான் வந்து புட்டு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அது எந்த வகையான புட்டாக இருந்தாலுமே 2 தடவை ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா தான் அதனுடைய சாஃப்ட் தன்மை இருக்கும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு மாவை எடுத்து நல்லா கொட்டி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கு நடுவில் தேங்காயும் திருவி வச்சுட்டேன். கேரட் 2 அதையும் திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு வந்து நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் அந்த ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுட்டு ரொம்ப நைஸாக இருக்கிறத எடுத்துடணும். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாவை எடுத்து வச்சுக்கணும். அந்தமாரி தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட்டை வந்து ஒரு கடாயில் போட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டினுடைய பச்சை ஸ்மெல் போகணுங்க. அந்தளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கிறேன் கேரட்டை நான். நம்ம கேரட்டை வச்சு நிறைய டிஷ்ஷு செய்யலாம். செய்து சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டில். இன்றைக்கி நான் வந்து புட்டு செய்கிறதுக்காக திருகி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த அரிசி மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு தேவைன்னா அதிகமாக கூட கேரட் சேர்த்துக்கலாங்க. நான் 2 மட்டும் திருவி வதக்கி அதில் மாவு கூட சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பாருங்கள், ரவை மாதிரி இருக்காது, ரொம்ப நைஸாகவும் இருக்காது, கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேங்காய் பால் தெளித்து இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த தேங்காய் பால் வந்து ட்ரையாக இழுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு இருக்கணும். இப்போ ஒரு தேங்காயை வந்து நல்லா திக்காக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு வந்து நம்ம எடுத்து ஒரு பிடிக்கும் போது ஒரு புடி அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு ஈரத்தன்மை இருக்கணும். அப்போ தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் பால் வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாதுங்க. சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். கரெக்டான அளவில் தெளித்து சேர்த்திடணும். நம்ம நல்லா அமுக்கி எடுத்து வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். பாருங்கள், ஊறின பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், நல்லா உதிரியாகிடுச்சு. இந்த அளவில் தான் இருக்கணும் புட்டு செய்கிறதுக்கு மாவு. இப்போ மாவும் ரெடி, தேங்காயும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ புட்டு செய்கிறதுக்காக அந்த குழாயில் கொஞ்சமான அளவுக்கு தேங்காய் பூ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்து கொஞ்சமாக மறுபடியும் தேங்காய் போட்டு ரெடி பண்ணிக்கிறோம். மொத்தம் 3 லேயர் போட்டிருக்காங்க. இப்போ புட்டு வேகிறதுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கிறேங்க ஸ்டவ்வில். அது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த புட்டு மாவு மேலே ஊற்றிக்கிறேங்க. இதை தேவைன்னா தான் போட்டுக்கலாம், தேவையில்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ நெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட்லேயும் நெய் போட்டு தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது மேலே ஊற்றினோம் அப்படின்னா நம்ம புட்டு எடுக்கும்போது நைஸாக வரும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஓரங்களில் நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடுங்க. பாருங்கள், சூப்பரான கேரட் கலந்த புட்டு ரெடி. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நாட்டு சர்க்கரை தான் வச்சு சாப்பிட்டோம். இதுக்கு சைடிஷ் வந்து நாட்டு சர்க்கரையே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதில் தேங்காய் பால் நம்ம போட்டிருக்கோம், தேங்காய் இருக்குது, கேரட் இருக்குது. அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இதில் சுகர் சேர்க்கணும் அப்படின்ற இதுவே இல்லைங்க. அப்படியே நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.
பாருங்கள், சூப்பரான புட்டு ரெடி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கேரட்லாம் நடுவில் ஒட்டி இருக்கிறது கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஒரு பீஸ் மட்டும் எடுத்து கொஞ்சமான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதுவும் அதில் சேர்த்து தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது புட்டு ரொம்ப அப்படியே அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த புட்டு, இடியாப்பம் இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் பாலோட நாட்டு சர்க்கரை தாங்க ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஒயிட் சுகர் அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கல. தேங்காய் பாலோட புட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சதுமே தேங்காய் பால் தான். இப்போ தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.